வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏ கவுன்சிலிங் 28 ஜூலையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல எந்த ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்ட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆடெண்டம் 8H ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டான வேக்கன்சி அப்டேட். அதுக்கப்புறம் குரூப் 2க்கான கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருக்குது. இதிலிருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ 2யுமே எழுதி கிளியர் பண்ணவங்க, குரூப் 2ல செலக்ட் ஆனவங்க வேக்கன்சி ரேங்க்கள கழிச்சிட்டோம்னா, நமக்கு எவ்வளவு ரேங்க் வரைக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அப்படிங்கிற மாரி நம்ம இப்ப கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கம்யூனிட்டிக்கு பார்த்திருக்கிறோம். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, ஜெனரல் வுமன், ஜெனரல் டிடபிள்யூ, ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ்மேன்க்கு மட்டும் தான் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா, ரேங்க் கால்குலேட் பண்றது ரொம்பவுமே கஷ்டம். அதே மாரி பிடபிள்யூடி கேட்டகரியில வேக்கன்சிஸ் ரொம்பவுமே கம்மியா இருக்கறனால, அவங்களுக்கான இதுவும் கால்குலேட் பண்றது ரொம்பவுமே கஷ்டம். சோ இந்த 4 கேட்டகரிக்கு மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டகரி என்ன அப்படிங்கிறது குடுத்திருக்கிறோம். செகண்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, அதர் தென் லெவல் 11க்கான வேக்கன்சிஸ் குடுத்திருக்கிறோம். அடுத்து தேர்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, லெவல் 11 அண்ட் எபோவ்க்கான வேக்கன்சிஸ் குடுத்திருக்கிறோம். இந்த 2 காலம் பார்த்தீங்கன்னா, மத்த கம்யூனிட்டில கால்குலேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டோட்டல் வேக்கன்சி என்னன்னு குடுத்திருக்கிறோம். இதுல என்ன குடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல செலக்ட் ஆயிட்டு குரூப் 2ஏ அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பிளஸ் ஆப்சென்டீஸ தனியா கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். இவங்க 2 பேர்த்தது மொத்தமா சேர்த்ததான் இது. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா, சேஃப் ரேங்க் என்ன? நீங்க எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் எது வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா, சேஃப் ரேங்க் அண்ட் மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் இது 2 பாத்தீங்கன்னா, ஜெனரல் பிளஸ் வுமன் 2யும் கம்பைன் பண்ணி தான் குடுத்திருக்கிறோம். அத வச்சு தான் நம்ம இது பண்ணிக்க முடியும். வுமனுக்கும் ஜெனரலுக்கும் தனித்தனியா ரேங்க் குடுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, டிடபிள்யூ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கான வேக்கன்சிஸும் ரொம்ப கம்மி. சோ இந்த போர்ஷன்ஸ்ல நம்பர் வர்றதும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அத பொறுத்து கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். சோ இத பொறுத்து பார்க்கிறப்போ, நீங்க ஜெனரல் கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க 410 அப்படிங்கிறது உங்களோட சேஃப் ரேங்க். நீங்க 410 ரேங்க்குக்கு உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் 100% இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர்றப்போ, ஒரு 425வது ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 90% பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 10% என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா 90% உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதே ஜிடி, டிடபிள்யூவா இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா, சேஃப் ரேங்க் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா 18. அதுவே மேக்ஸிமம் பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா 19. சரிங்களா? நான் ஒரு வேக்கன்சி தான் அடிஷனலாவே குடுத்திருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 2 to 3யா இன்கிரீஸ் ஆகலாம். 3க்கு மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. இதே கண்டிஷன் தான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே. சேஃப் ரேங்க் பாத்தீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுவே பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எக்ஸ்ட்ரா ஒரு ரேங்க் தான் குடுத்திருக்கிறோம். பட் இது 2ல இருந்து 3 வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்ததா பிசிக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். ஆக்சுவல் கால்குலேஷனே இதுல தான் இருக்குது. ஜெனரல பொறுத்தவரைக்கும் அவ்வளவு பெரிய கால்குலேஷன் இல்ல. ஓசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ரொம்பவே கம்மியா தான் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா, கம்யூனல் ரிசர்வேஷன கால்குலேஷன் பண்றதுல தான் ஃபுல்லா இது இருக்குது. சரிங்களா? நம்ம காலம் பத்தி முன்னாடியே சொல்லிட்டோம். சோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல்ல இருந்து ஒரு 65% வேக்கன்சி பிசி எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங்லயும் ஜெனரலுக்கான வேக்கன்சில இருந்து ஒரு 60ல இருந்து 65% பீப்பிள்ஸ் வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. அதையே தான் இதுலயும் நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு, அப்ப ஜெனரல்ல இருந்து பிசிக்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் தான் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, டோட்டல் வேக்கன்சிஸ் பிசி ஜெனரல்ல ஒரு 432ம் அதாவது ஆ லெவல் 11ல விட கம்மியா இருக்கிற வேக்கன்சி. அதுக்கப்புறம் லெவல் 11க்கு அப்புறம் இருக்கிற வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஜெனரல் இருக்கிற வேக்கன்சி. இது 3யும் ஆட் பண்ணி இந்த இடத்துல குடுத்திருக்கிறோம். பிசி ஜெனரலுக்கு 432 வேக்கன்சியும், பிசி வுமனுக்கு ஒரு 179 வேக்கன்சியும், பிசி டிடபிள்யூக்கு ஒரு 26 வேக்கன்சியும், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 37 வேக்கன்சியும் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு, பிசி குரூப் 2ஏ எக்ஸாம்க்கு வராம இருக்க போறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு 81 பேர் கெஸ் பண்ணியிருக்கிறோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 2ல இருந்து 2ஏ 2க்கும் எழுதி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வர போறவங்கள ஒரு 200 பேர் இருப்பாங்க. மொத்தமான வேக்கன்சி குரூப் 2ல பாத்தீங்கன்னா 577. இதுல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு 40% மட்டும் இது 2க்கும் காமனா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு, இந்த 81 அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம்.
சரிங்களா? அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பிளஸ் ஆப்ஷன்டி வந்துட்டு ஒரு 25 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மொத்தமா வந்துட்டு அடிஷனலா கிடைக்க போற வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 106 வேக்கன்சி. அப்போ நீங்க பிசி கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, உங்களோட சேஃப் ரேங்க் அப்படிங்கிறது 612 ரேங்க்குக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு வேலை கிடைக்கும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 718 வரைக்கும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. 718 பிளஸ் ஆர் மைனஸ் 10 இல்லைன்னா வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 20ன்னு கூட வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேல இல்ல கீழ வரைக்கும் தான் வந்துட்டு கிடைக்கும். அத விட அதிகமா கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதே வந்துட்டு பிசி டிடபிள்யூ அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிறப்போ, உங்களுக்கு 11 வேக்கன்சி அவங்களே வந்துட்டு குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 65% ஜிடில இருந்து எடுக்கிறப்போ ஒரு 12 வேக்கன்சி எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அதுதான் வந்துட்டு இந்த 23 அப்படிங்கிறது. இந்த 23 தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேஃப் ரேங்க். அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன்க்கான ரிசர்வேஷன்லாம் வந்துட்டு எதுவும் கிடையாது. ஸோ, அதுல யாரும் வந்துட்டு எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ, அவங்க வந்துட்டு இந்த இடத்துல 0ன்னு கால்குலேஷன் பண்ணிட்டு, ஆப்சென்டீஸ் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் மட்டும் வந்துட்டு ஒரு 2 பேர் அப்படிங்கிற மாரி வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். ஜிடில என்ன சொன்னோமோ அதே மாரி தான். இங்க வந்துட்டு 25 மேக்ஸிமம் பாசிபிலிட்டின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். இது பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஆர் 3 அவ்வளோதான். இங்க 39ன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கேயும் வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஆர் 3 இவ்வளோதான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். பிசி கம்யூனிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 44லிருந்து 45 ரேங்க் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும், ஒரு 27லிருந்து 29வது ரேங்க் வந்துட்டு டிடபிள்யூ கேட்டகரிக்கும் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ரேர் தான் கிடைச்சாலுமே. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசி. எம்பிசிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் வேக்கன்சி நான் முன்னாடி சொன்ன கால்குலேஷன் படி, ஜிடியிலிருந்து ஒரு 30% வந்துட்டு எம்பிசி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாரி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடந்து முடிந்த கவுன்சிலிங்ல வந்துட்டு எந்த மாரி ரேஷியோல வந்து வேக்கன்சி வந்து ஜிடியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். எதுவுமே நம்மளா வந்துட்டு அசம்ப்ஷன்ல எதுவுமே வந்துட்டு பண்ணல. சரிங்களா? ஸோ 30% வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசி ஜெனரலுக்கு ஒரு 276ம், எம்பிசி உமனுக்கு 116ம், எம்பிசி டிடபிள்யூக்கு ஒரு 15ம், எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 22ம் வந்துட்டு கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் 2ல செலக்ட் ஆயிட்டு குரூப் 2ஏ கவுன்சிலிங் வராம இருக்க போறவங்க ஒரு 55 பேர் இருப்பாங்கன்னு வந்துட்டு கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பிளஸ் ஆப்சென்டீஸ் இந்த ஜெனரல்குள்ள வந்துட்டு ஃபால் ஆகுறதுல பிஎஸ்டிஎம் பிளஸ் ஆப்சென்டீஸ் வந்துட்டு ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ மிஸ்செல்னியஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75 வேக்கன்சி வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க எம்பிசி கேட்டகரிய சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, உங்களோட சேஃப் ரேங்க் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 392. நீங்க 392வது ரேங்க் அதுக்கு கீழ வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு 100% வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதுவே வந்துட்டு அப் டூ 467 வரைக்கும் இருந்தீங்கனாலும் வந்துட்டு 90% வரைக்கும் வந்துட்டு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் பாசிபிலிட்டீஸ் இருக்குது 467 வரைக்கும். சரிங்களா? இதிலிருந்து வந்துட்டு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 20 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம 447 டூ 487க்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி வந்துட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? டிடபிள்யூ கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 வேக்கன்சி வந்து எம்பிசி கேட்டகரியிலேயே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜிடில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 வேக்கன்சி கிடைக்கும். சரிங்களா? ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 15 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட டிடபிள்யூ கேட்டகரிக்கு சேஃப் ரேங்க். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஒரு 17லிருந்து 19வது ரேங்க் வரைக்கும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்துட்டு அதே தான். 9 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இருக்குது. அதே மாரி 6 வேக்கன்சி லெவல் 11ல இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 15 அதே மாரி 30% வந்துட்டு ஜிடில இருந்து பார்க்கிறப்போ ஒரு 7 வேக்கன்சி கிடைக்குது. ஸோ உங்களுக்கு டோட்டலா 22 அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான சேஃப் ரேங்க். சரிங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 22லிருந்து ஒரு 26 வரைக்கும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்த கம்யூனிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம் அத வந்துட்டு எடுத்திருக்கிறோம். பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல இருந்து ஒரு 0.5% கிடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே பிசி, எம்பிசியே வந்துட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு ஒரு 3லிருந்து 4% வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அத வச்சு கால்குலேஷன் பண்றப்போ, உங்களோட டோட்டல் வேக்கன்சி லெவல் 11 அதுக்கப்புறம் மத்த லெவல் 11 விட வந்துட்டு பிலோ வந்துட்டு எடுத்து பார்க்கிறப்போ, பிசிஎம்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 32 வேக்கன்சியும், பிசிஎம் உமன்ல வந்துட்டு ஒரு 13 வேக்கன்சியும் இருக்குது. அதுக்கப்புறம் டிடபிள்யூ கேட்டகரி அத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூக்கு ஒரு 2 வேக்கன்சி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 1 வேக்கன்சி. சரிங்களா? இத வச்சு பார்க்கிறப்போ, குரூப் 2ல வந்து ஒரு 4 பேர் வரைக்கும் வந்துட்டு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா?
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ வச்சுட்டு, ஒரு 200 பேர் வந்துட்டு ஜெனரலா காமனா இருக்கிற மாரி இருந்தா எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு அசம்ப்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த 200 வந்துட்டு 250ஆவும் இருக்கலாம். இல்ல ஒரு 180. ஆனா 200 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாடரேட்டான வேல்யூவா இருக்கிறங்காட்டி நம்ம 200 அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்துக்கிறோம். பிஎஸ்டிஎம் ஆப்ஷன்டி வந்துட்டு 3 எடுத்துக்கிறோம். ஸோ அடிஷனலா வந்து கிடைக்கிற வேக்கன்ஸீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ நீங்க பிசிஎம்மா இருந்தீங்க அப்படின்னா 45 அப்படிங்கிறது உங்களோட சேஃப் ரேங்க். 52 அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க். சரிங்களா? இந்த 55ல இருந்து ஒரு 52ல இருந்து ஒரு 55, 56 வரைக்கும் வந்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதுக்கு மேல வந்துட்டு வாய்ப்பில்ல. சரிங்களா? அதே மாரி டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன்க்கு எவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்குதோ, அதுதான் வந்துட்டு உங்களோட சேஃப் அண்ட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டீஸுமே. ஏன்னா இருக்கிற வேக்கன்ஸிய வந்துட்டு விடமாட்டாங்க. ஃபைனலா வந்துட்டு வர்றப்போ. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிக்கான கால்குலேஷன். எஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடில இருந்து ஒரு 0.5 கிடைக்கிறதா வந்துட்டு அசம்ப்ஷன் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். பட் எஸ்டியோட வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம்ம விட வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சர்ப்ளஸ் வேக்கன்சி, அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட் வேக்கன்சி இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டியோட வேக்கன்சி வந்துட்டு பிசிஎம்ம விட வந்துட்டு அதிகமா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டில லெவல் 11 அண்ட் பிலோ, லெவல் 11 அண்ட் எபோவ் மொத்தமா சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு 94 வேக்கன்ஸீஸ் வந்துட்டு இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடியோட வேக்கன்சியோட சேர்த்தி 94 வேக்கன்ஸீஸ் வந்துட்டு இருக்குது. எஸ்டி உமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 வேக்கன்சி தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன்ல வந்துட்டு வேக்கன்ஸீஸே வந்துட்டு கிடையாது. எஸ்டிய பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்க எஸ்டி கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட சேஃப் ரேங்க் வந்துட்டு 96. எஸ்டில 96க்கு கீழ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் வந்துட்டு கிடைக்கும். ஒரு 100ல இருந்து 105 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த கம்யூனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி. சரிங்களா? இவ்வளோ நேரம் பார்த்த கால்குலேஷன்ஸ விட வந்துட்டு எஸ்சிக்கு வந்துட்டு கால்குலேஷன் வந்து கொஞ்சம் வந்துட்டு வித்தியாசப்படும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சியோட வேக்கன்சில இருந்து ஒரு 5% வேக்கன்சி எஸ்சி ஏக்கு வந்துட்டு போகும். எஸ்சி அருந்ததியருக்கு வந்துட்டு போகும். சரிங்களா? ஸோ அந்த 5% வேக்கன்சிய கழிச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம சேஃப் ரேங்க் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். அத வச்சு நீங்க பார்க்கறப்போ, நீங்க எஸ்சி ஜெனரலா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மொத்தமா இருக்கிற வேக்கன்சி 220. இந்த 220 அப்படிங்கிறது என்னன்னா, எஸ்சியோட வேக்கன்சில இருந்து இந்த 8 வேக்கன்சி வந்துட்டு கழிச்சதும் போக, அதுக்கப்புறம் வந்துட்டு லெவல் 11க்கான வேக்கன்சிய கூட்டிட்டு, அதுக்கப்புறம் ஜிடில வந்துட்டு 4% கிடைக்கிற வேக்கன்சி. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி வர்றப்போ உங்களுக்கு 220 வேக்கன்சி வந்துட்டு கிடைக்குது. குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏல ஜெனரலா குரூப் 2ல செலக்ட் ஆயிட்டு, குரூப் 2ஏ வரமாட்டாங்க அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கிறது 10 பேர். சரிங்களா? இந்த கால்குலேஷன் எல்லாத்தையுமே வந்து சொன்னோம்னா, ஆல்ரெடி வீடியோ லென்த்தா இருக்கும். இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா வந்துட்டு இன்னுமே வீடியோ லென்த் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதனால தான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க வந்துட்டு சொல்லல. ஸோ உங்களுக்கு அடிஷனலா ஒரு 25 வேக்கன்ஸீஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ உங்களோட சேஃப் ரேங்க் என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 284க்கு கீழ இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அப் டூ 309 வரைக்கும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. சரிங்களா? இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 5 தான் வச்சுக்கணும் எஸ்சில. சரிங்களா? முன்னாடி எல்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் 10, 20ன்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம். இதுல வேக்கன்சி கம்மியா இருக்கிறனால பிளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு தான் வந்துட்டு நம்ம வச்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாரி டிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ்சி டிடபிள்யூக்கான சேஃப் ரேங்க் வந்துட்டு 5, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 6 இல்லைன்னா 7. அதே மாரி வந்துட்டு எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல வந்துட்டு சேஃப் ரேங்க் வந்துட்டு 12, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 13ல இருந்து 15க்குள்ள இருந்தீங்கன்னா வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசியான கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ. சரிங்களா? எஸ்சிஏல தான் வந்துட்டு இருக்கறதுலயே ரொம்பவுமே கம்மியான வேக்கன்ஸீஸ் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? எஸ்சிஏ ஜெனரல்ல ஒரு 35 வேக்கன்சி டோட்டலா. இந்த 35 வேக்கன்சி எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏக்கான லெவல் 11 அண்ட் பிலோ வேக்கன்சி, அதுக்கப்புறம் லெவல் 11 அண்ட் எபோவ் வேக்கன்சி, தென் அந்த 5% வேக்கன்சி எஸ்சில இருந்து கிடைச்சது இல்லையா? இது 3யும் சேர்த்துறப்போ வந்துட்டு உங்களுக்கு 35 வேக்கன்ஸீஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு எடுத்துக்கலாம். அதே மாரி ஆப்சென்டிஸ், பிஎஸ்டிஎம் ஒரு 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடிஷனலா கிடைக்கிறது ஒரு 4 வேக்கன்சி. உங்களோட சேஃப் ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்துட்டு 54. சரிங்களா? இதுல வுமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வேக்கன்சியும், எக்ஸ் சர்வீஸ்மேன்ல ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. அப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன்க்கான சேஃப் ரேங்க்கும் 2 தான், மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க்கும் 2 தான். சரியா? கிடைக்கிறப்ப வந்துட்டு வேலைய வந்துட்டு யாரும் விட மாட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்யூனிட்டிக்கான வேக்கன்ஸீஸ் எல்லாம் வந்துட்டு நெறைய கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? எஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி கவுன்சிலிங்லயே வந்துட்டு நெறைய வேக்கன்ஸீஸ் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்குது. லாஸ்ட்டா வந்த அந்த ஆடெண்டம் ஹெச்சே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கான வேக்கன்சி மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குது. சரிங்களா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூப்.